ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷிலா வித் சௌமியா. கலங்கி நின்ன ஆதினி சொன்ன செய்தி எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. உதிரனும் அங்கவையும் மணவிழாவுக்கு வந்து சேரலன்றது தான் அந்த செய்தி. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவ தோழிகளோட புறப்பட்டிருந்தா அங்கவை. ஆதினி வந்ததுலேருந்து 1-2 முறை சங்கவை விளையாடிட்டு இருந்ததை பார்த்தாலே தவிர அங்கவை கண்ணிலேயே படல. சரி, அவ்வளோ கூட்டத்தில் அவ தோழிகளோட எங்கன்னா சுத்திட்டு இருப்பான்னு தான் முதல்ல நினைச்சா. ஆனா நள்ளிரவு தொடங்கின குறவை கூத்துல எப்படியும் அங்கவையும் உதிரனும் ஆட போற ஆட்டத்தை பார்க்க ஆர்வமா வந்து நின்னான். ஆனா அவங்க 2 பேருமே அதுல ஆடல. குறவை கூத்துல பங்கெடுத்துக்காம எங்க போனாங்கன்னு தேட ஆரம்பிச்சப்பதான் அங்கவையோட தோழி எதிரில் பட்டா. அவகிட்ட விசாரிக்கவும் அவ எவ்வியூர்ல இருந்து புறப்பட்ட முதல் நாள் புலிவால் குகையில தங்கணும், மறுநாள் காலை உதிரன் வந்தான், நீலன் மயிலா மணவிழாவுக்கு சிறந்த பரிசு பொருளை தரணும்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நாங்க பரிசு பொருளோட வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்ந்துடுறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இன்னைக்கு வந்துடுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னும் வரலையான அவ கேட்டா. உதிரனுடைய தோழர்களுக்கும் இதை பத்தி தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் ஆதினி பாரிக்கிட்ட விளக்கி சொல்லிட்டு இருந்தா. மணவிழாவுக்கு வந்துள்ள அனைவரும் அவரவர் ஊர்களுக்கு புறப்படுங்கள், ஏதாவது சிக்கலில் மாட்டியிருப்பது அறிந்தால் தக்க உதவியை செய்யுங்கள்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டு எவ்வியூர் நோக்கி புறப்பட்டான் பாரி. மணவிழாவுக்கு 6 நாளைக்கு முன்னாடி புலிவால் குகையில தோழிகளோட இருந்த அங்கவைய பார்த்து பேசினான் உதிரன். சிறந்த பரிசு பொருளை நீலன் மயிலாவுக்கு தரணும்னு உதிரன் சொன்னப்போ அங்கவை ரொம்ப மகிழ்ச்சியோட அதை தேட உடனே புறப்பட்டா. அவளும் குதிரை ஏற்றம் தெரிஞ்சவ. தன் கூட இருந்த இன்னொரு காவல் வீரனுடைய குதிரையை வாங்கி அங்கவைக்கு கொடுத்தான் உதிரன். 2 பேரும் குதிரை பாதையில பயணிக்க தொடங்கினாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை காய்க்கிறது தான் கிளிமூக்கு மாங்காய். பச்சை மலை தொடருடைய அதிசய கனிகள்ல அதுவும் ஒண்ணு. அப்படிப்பட்ட கனி பரம்புடைய வடதிசையில உள்ள கொழுமலையில இருக்கிற செவ்வரி காட்டுல காய்ச்சிருக்கிறதா காவல் வீரர்கள் சொன்ன செய்தியை வச்சு அந்த பக்கமா பயணத்தை தொடங்கினான் உதிரன். கொழுமலைன்றது எவ்வியூர்ல இருந்து குதிரை பாதையில போனா 5 நாள் பயண தொலைவை கொண்டது. அங்கவையை கூட்டிட்டு போறதால நடுவுல அங்கங்க இருந்த ஊர்கள்ல இரவு தங்கிட்டு விடிஞ்சதும் பயணத்தை மேற்கொண்டாங்க. பாதி தொலைவிற்கும் மேல கடந்து போயிட்டு இருந்தாங்க. 4ஆம் நாள் இரவு எயினூர்ல தங்கினாங்க. வந்திருக்கிறது அங்கவைன்னு தெரிஞ்சு ஊரே விருந்து செஞ்சு மகிழ்ந்துச்சு. உதிரனுக்கு வேற ஒண்ணு நினைவுக்கு வந்துச்சு. காடனையும் காலத்தில் இவ்வூரின் மேற்திசையில் தான் ராவணி மரத்தை பார்த்தேன்னு அங்கவை கிட்ட சொன்னான். அத சொன்னதும் அங்கவை முகம் மகிழ்ச்சியில மலர்ந்துச்சு. எவ்விடத்தில் இருக்கிறது என்பது உனக்கு நினைவில் உள்ளதான்னு கேட்டா. நன்றாக நினைவில் உள்ளதுன்னு சொல்லவும் சென்று பார்ப்போமான்னு கேட்டா. நாம் பார்த்து திரும்ப 2 பகல் ஓர் இரவு ஆகுமேன்னு கேட்டான். அங்கவை கொஞ்சம் யோசிச்சா. அப்போ உதிரன், ஏற்கனவே அதிக நாள்கள் ஆகிவிட்டன, இனியும் நாம் காலம் தாழ்த்த வேண்டாம், இன்னொரு முறை அதனை பார்ப்போம்னு சொன்னான். அவன் முகம் கொஞ்சம் பாடிச்சு. மனக்கவலை தீர இரவு ரொம்ப நேரம் அவ கூட பேசிட்டு இருந்தான். அங்கவை தங்கியிருந்த குடில இருந்த அந்த மூதாட்டி, ராவணி மரத்தை பார்க்காவிட்டால் என்ன, இறுக்கி செடியை பறித்து வந்து காட்டுன்னு சொன்னாங்க. மூதாட்டி சொல்றது உதிரனுக்கு புரியல. இறுக்கி செடி என்றால் என்னன்னு கேட்டான். உனக்கும் தெரியாதான்னு கேட்டவங்க தூரத்துல இந்த பெண்ணை அழைச்சு இவ்விருவரையும் கூட்டி போய் இறுக்கி செடியை காட்டுன்னு சொன்னாங்க. அந்த பெண் 2 பேரையும் அழைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள நுழைஞ்சா. தேய்பிரையுடைய கடைசி காலம்ன்றதால மாமலை கும் இருட்டுல மூழ்கி கிடந்துச்சு. ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி உள்ள போனவ சந்தன மரத்துடைய அடிவாரத்துல பின்னி கிடந்த பெருங்கொடியை பிடிச்சு தூக்குனான். கொடியுடைய முனைப்பகுதியை மட்டும் முடிச்சவ அங்கவையையும் உதிரனையும் கை நீட்ட சொன்னான். 2 பேரும் கையை நீட்டினாங்க. உடைச்ச கொடியிலிருந்து கசிற நீரை 2 பேருடைய உள்ளங்கையிலையும் ஒவ்வொரு துளி வச்சா. இதையும் கையில வைக்கிறான்னு 2 பேரும் உள்ளங்கையை ஊத்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கப்பவே அவங்க கண்கள் விரிய தொடங்குச்சு. அந்த துளி அப்படியே வெண்மை நிறம் கொண்டதா மாறினபடி இருந்துச்சு. கெட்டியான பால் துளி போல இருந்ததை பார்த்தாங்க. வியப்பு அடுத்த கட்டத்தை அடைஞ்சது. இந்த இருட்டுல எப்படி இந்த வெண்மை நிறம் இவ்வளவு துல்லியமா தெரியுதுன்னு சிந்திச்சப்பதான் புரிய வந்துச்சு, அந்த துளி நீர் ஒளிய உமிழ்ந்துட்டு இருக்குன்னு. அவங்கள கூட்டிட்டு வந்தவ, இன்று இரவு முழுவதும் வைத்திருந்தாலும் ஒளி மங்காது, வாருங்கள் போவோம்னு சொல்லி ஊருக்குள்ள அழைச்சுக்கிட்டு வந்தா. வரும்போது நல்லா நீண்டு படர்ந்திருந்த அதனுடைய கோணியை பறிச்சுட்டு வந்தான் உதிரன். ஊர் வந்ததும்
அங்கவை தங்கியிருந்த குடிலுடைய உட்புற சுவரிலையும் மேற்கூரையிலையும் செடியை உடைச்சு கசிற நீரை பொட்டு பொட்டா வைக்க கொஞ்ச நேரத்திலேயே நீர் துளிகள் பால் நிறம் கொள்ள தொடங்குச்சு. அந்த இரவு முழுக்க அவனுடைய கைக்கேற்ற தொலைவில் விண்மீன்கள் நிறைஞ்சு கிடந்த மாதிரி இருந்துச்சு. பொழுது விடிஞ்சது. அவங்க வேகமா 2 மலைகளை தாண்டி போயிட்டு இருந்தாங்க. பக்கத்துல ஊர் எதுவும் இல்லாததால அன்னைக்கு இரவு ஒரு குகையில தங்கினாங்க. அவன் வரப்பவே கையில இறுக்கி கொடிய பறிச்சுட்டு வந்திருந்தான். குகை முழுக்கவும் வான்வெளியா மாத்தி அங்கவைய தூங்க வச்சான். அந்த குகைக்கு வெளியே இரவு முழுக்க விழிச்சு அவனுக்கு பாதுகாப்பா இருந்தான். அதிகாலை அவ எழுந்ததும் கொஞ்ச நேரம் அவன் தூங்கினான். வெயில் ஏற தொடங்க வேக வேகமா நடந்து செவ்வரி காட்டுக்குள்ள உச்சி பொழுதுல நுழைஞ்சாங்க. நீண்டி கிடக்கும் மலை மடிப்புடைய 2 பக்க சரிவிலையும் பரவி கிடக்கிறது தான் செவ்வரி காடு. காட்டுடைய நடுவுல ஊடறுத்து ஓடிட்டு இருந்துச்சு எழுவனாறு. அகலமான அந்த ஆத்துல ஒரு துணி நீர் இல்ல. கோடையுடைய வெக்கையில மணர் துகள்கள் மின்னிட்டு இருந்துச்சு. 2 பேரும் ஒவ்வொரு மரமா ஒத்து பார்த்தபடி நடந்துட்டு இருந்தாங்க. நிறைய மாமரங்கள் இருந்துச்சு. ஆனா அது எதுலேயும் கிளிமூக்கு மாங்கனி இல்லை. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு நல்லா படர்ந்து விரிஞ்ச ஒரு மாமரத்துடைய அடிவாரத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அவன் தோல் சாஞ்சா அங்கவை. அப்போ உதிரன் நிழலிலே அமர்ந்தாலும் வெப்பத்தின் தாக்கம் குறையவில்லைன்னு சொன்னான். அங்கவை பதில் எதுவும் சொல்லல. ஏன் எதுவும் பேசாமல் இருக்கிறான்னு கேட்டான். தோல்ல சாஞ்சிருந்தவ முகம் பார்த்து பேசுறதுக்காக எதிர்க்க வந்து உட்கார்ந்து சொன்னா, இது மகிழ்வை மட்டுமே அறியும் பருவம். இதற்கு நிழலும் பொருட்டல்ல, வெயிலும் பொருட்டல்லன்னு. அப்படி சொல்லி சிரிச்சவளை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தவனுடைய முகம் சட்டுன்னு மாறுச்சு. அசையாமல் இருன்னு சொன்னான். என்னாச்சுன்னு புரியாம திகைச்சபடி இருந்தா அங்கவை. அவளுடைய கழுத்து பின்பகுதியில் உட்கார்ந்திருந்த பெரிய ஈ ஒன்ன மெதுவா அவனுடைய வலக்கையை கொண்டு போய் சட்டுன்னு அமுக்கி பிடிச்சான். கைக்குள்ள என்ன இருக்குன்னு உத்து பார்த்துட்டு இருந்த அங்கவை கிட்ட சொன்னா, இது அடவி ஈ. 3-4 ஈக்கள் கடித்தால் சற்று நேரத்திலே மனிதன் மயக்கம் அடைந்து விடுவான். எண்ணற்ற ஈக்கள் மொய்த்து கொண்டு கடித்தால் மரணம் கூட ஏற்படலாம்னு. அங்கவை முகம் ஒரு கணம் இறுகி உறைஞ்சது. அதை கவனிச்ச உதிரன், இந்த ஈ உன்னை கடிக்கவில்லை, அமர்ந்ததும் பிடித்து விட்டேன். அது மட்டுமல்ல, ஓர் ஈ கடித்ததால் ஒன்றும் ஆகிவிடாதுன்னு சொன்னான். தலையை மறுத்து ஆட்டினபடி அங்கவை, உனது முதுகில் 3-4 ஈக்கள் இருப்பதை அப்போதே பார்த்தேன்னு சொல்லவும் கொஞ்சம் அதிர்ந்து போனான் உதிரன். சொல்லிட்டு அவன் முதுகுப்புறமா வந்து பார்த்தா 3 ஈக்கள் முதுகோடு ஒட்டி இருந்துச்சு. மரத்துல சாஞ்சிருந்ததால மரப்பட்டை தான் அழுத்துதுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். அவன் அதை தட்டி விட்டதும் அது பறந்து போயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல முள் குத்துன மாதிரி ரத்தம் இருந்துச்சு. ஈக்கள் கடிச்சிருக்குன்னு அவன் முகத்தை பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டான். உடனே உதிரன், நீ கலங்காதே, ஒருவேளை நான் மயக்கமுற்றாலும் சில பொழுதில் எழுந்து விடுவேன், பதற்றம் அடையாமல் இருன்னு சொன்னான். அங்கவை கொஞ்சம் படப்படப்போட தான் இருந்தா. ஏன்னா அதை சொல்லிட்டு இருக்கப்பவே உதிரனுடைய கண்கள் சொருக தொடங்குச்சு. அதை கவனிச்சவ அவனுடைய தலைய தன் மடியில மெல்ல சாச்சா. கொஞ்ச நேரத்திலேயே உதிரன் முழுசா மயங்கினான். கலக்கத்துல உடல் உதறத போல இருந்துச்சு அவளுக்கு. ஆனா அடுத்த கணமே செய்ய வேண்டியது என்னன்னு யோசிச்சா. உடனடியா சென்றி புகை போடலாம், யாராச்சும் பார்த்து வருவாங்கன்னு இங்கேயும் அங்கேயுமா சென்றி கொடிய தேடினான். உதிரன் இடுப்புல இருந்த குருவாலை எடுத்து பக்கத்துல இருந்த செடி கொடிகளை வெட்டி இழுத்து வேகமா அதை உதிரன் மேல போட்டு மறுபடியும் ஈக்கள் மொய்க்காதபடி செஞ்சவ கொஞ்சம் விலகி போய் சென்றி கொடிய தேடலாம்னு முயற்சி பண்ணான். அப்பனையே கொஞ்ச தூரம் தேடிட்டே கீழ்ப்புறமா எழுவனாற்றை நோக்கி இறங்கி தேடினான். ரொம்ப நேரமா தேடி ஒரு வழியா கிடைச்சது. சரி, அதை அறுக்கலாம்னு நினைச்சப்போ ஏதோ ஒரு மாறுபட்ட ஓசை கேட்டது. என்ன ஓசைன்னு யோசிச்சபடி சுத்தியும் முத்தியும் பார்த்தா. ஒன்றும் பிடிபடல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஓசையுடைய அளவு கூடிட்டே போச்சு. என்னன்னு தெரியல. சரி, மலை உச்சியில ஏறி நின்று பார்க்கலாம்னு நினைச்சப்போ ரொம்ப தொலைவில் எழுவனாற்று மணல் வெளியில உருவங்கள் தென்பட தொடங்குச்சு. வேக வேகமா பக்கத்துல இருந்த மரத்து மேலே ஏறி பார்த்தா. கணக்கில்லாத அளவுக்கு ஏகப்பட்ட யானைகள் எழுவனாற்று மணல் வெளியில நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஆயுதங்களோட அது மேல வீரர்கள் அமர்ந்திருந்தாங்க.
ஆற்றுடைய 2 கரையையும் அடைச்சபடி அந்த படை வந்துட்டு இருந்துச்சு. அவன் பார்க்குற காட்சியை அவளால நம்ப முடியல. வந்துட்டு இருக்கிறது பெரும் படைன்னு தெரிஞ்சது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா. கண் பார்வையுடைய கடைசி விளிம்புல தான் அந்த படை நகர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆனா மூலப்படைக்கு முன்னாடி தூசிப்படை வரும்னு அவளுக்கு தெரியும். அவன் அப்படி நினைச்ச கணத்துல மரத்தை விட்டு சட்டுன்னு குதிச்சு இறங்கி உதிரனை நோக்கி ஓடினான். மேல கிடந்த செடி கொடிகளை விளக்கி அவனுடைய கன்னத்துல அடிச்சும் மார்பிள குத்தியும் எழுப்ப முயற்சி பண்ணான். ஆனா உதிரன் உணர்வில்லாம கிடந்தான். அங்கவன் என்னென்னவோ செஞ்சு பார்த்தா. கண்கள் கலங்குச்சு. தலைமுடிய பிடிச்சி உலுக்கி பார்த்தா. எந்த பயனும் இல்லை. மறுபடியும் மரத்து மேலே ஏறி பார்த்தா. ரொம்ப தள்ளி அவங்க வந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆற்றுடைய எதிர்ப்புற சரிவிலிருந்து புலிச்சின்னம் பொறிக்கப்பட்ட பதாகைய ஒருத்தனை அசைச்சு காமிக்கிறது அவளுக்கு தெரிஞ்சது. வந்துட்டு இருக்கிறது சோழனுடைய படை. அப்படின்னா அதே அளவு தொலைவில் இந்த பக்கமும் தூசிப்படை முன்னேறி இருக்கும்னு புரிஞ்சது. வெறி கொண்ட ஆவேசத்தோடு மரத்தை விட்டு இறங்கினவ அங்கேயும் இங்கேயும் தேடி நீண்டு கிடந்த இண்டங்கொடிய 2 பனை உயரத்துக்கு வெட்டி எடுத்தா. ஒரு முனையில உதிரனுடைய கால், இடுப்பு, மார்புன்னு எல்லாத்தையும் மேல் நோக்கி தூக்குறதுக்கு ஏத்த மாதிரி இறுக கட்டினான். அவன் எந்தவித அசைவும் இல்லாம கிடந்தான். இண்டங்கொடியுடைய மறுமுனைய மரத்துடைய கிளைகளுக்குள்ள எரிஞ்சா. கீழே இருந்த கிளையில விழுந்து மறுபக்கமா சரிஞ்சது. கொடியை கையில் எடுத்துக்கிட்டு சரசரன்னு மரத்துடைய மேல் கிளையை நோக்கி ஏறினான். பொருத்தமான இடம்னு தென்பட்ட கிளையில கொடியை போட்டு மறுபக்கமா கீழே எறிஞ்சா. மரம் விட்டு இறங்கினவ இழுத்து மேல தூக்க வசதியா உதிரனை மரத்தை ஒட்டி சாய்வா உட்கார வச்சு பின்புறமா தூங்கிட்டு இருக்க கொடியை இழுக்க ஆயத்தமானா. நகர்ற படையுடைய ஓசை கிட்ட கேட்க ஆரம்பிச்சது. கையில இருந்த கொடியை விட்டுட்டு ஓடி போய் எங்க இருக்காங்கன்னு பார்க்கலாமான்னு நினைச்சவ இப்போ கையில இருக்கிற இந்த கொடியை விடுறது உதிரனுடைய உயிரை விடுறதுக்கு சமம்னு பதறினா. ஏன்னா தூசிப்படையுடைய கண்களுக்கு மனிதர்கள் தெரிஞ்சா வெட்டி எரிஞ்சிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சபடி கொடியை இறுக பிடிச்சு வலு கொண்டு இழுத்தா. அவ்வளவு வலுமிக்க வீரனுடைய உடலை இழுத்து மேலே ஏத்துறதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை. ஆனாலும் ஆவேசத்தோட முயன்றா அங்கவை. எண்ணத்துடைய உறுதி எதையும் செய்யும் ஆற்றலை தரும்ன்றதை உணர்ந்தபடி ஆவேசமா ஈண்டங்கொடியை இழுத்து பின்னாடி நகர்த்தினான். உதிரன் கொஞ்சமா மேலே ஏறினான். அவனை தூக்கிட முடியும்னு கண்ணில் தெரிஞ்ச நம்பிக்கை கைகளுடைய வலுவை மேலும் கூட்டுச்சு. உதிரன் கொஞ்சம் கொஞ்சமா மேலேறிட்டு இருந்தான். ஒரு வழியா அவன் தலை மேற்கிளைய தொட்டுச்சு. வேகமா மேலேறினவ கிளையுடைய பிளவுல அவனை உட்கார வச்சு நல்லா இழுத்து கட்டிட்டா. கீழே இருந்து பார்த்தா தெரியாத அளவுக்கு சில கிளைகளையும் உடைச்சு சொருகி மறைச்சா. இண்டங்குடி முழுசையும் மேலே இழுத்துக்கிட்டா. படையோசை எங்கேயும் கேட்டது. காடெங்கும் பறவைகள் கலைஞ்சு பறந்துச்சு. அடர் கிளைகளை மெல்ல விளக்குனா. கிளி ஒண்ணு முகத்துல கொத்துறத போல வந்துச்சு. தலைய பின்புறமா இழுத்து பார்த்தா அது கிளி மூக்கு மாங்கனி. மரத்துடைய உச்சி கிளையில காய்ச்சி தொங்கிட்டு இருந்துச்சு. ஆடிட்டு இருந்த கனியை இடக்கையால விலக்கி பார்த்தா. தூசி படையினர் முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க.